மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தேமுதிக திமுக சைடுல, அதிமுக சைடுல, இன்னும் சொல்ல போனா பாஜக சைட்லலாம் பல முனைகள்ல பேச்சுவார்த்தை. ஒரு பக்கம் தாவாக சைட்ல எல்லாம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இன்னும் நேரம் வரவில்லை, நாங்கள் முடிவெடுக்கிறோம், இன்னும் நேரம் வரவில்லை, நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையிலே 234 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி 30 தொகுதிகள் உட்பட 264 தொகுதிக்கும் விருப்ப மனுக்கள் நாங்கள் பெறுவதற்கான விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்தாங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டம், அவருடைய தொண்டர்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த 12ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் விருப்ப மனுவை வாங்கலாம். அதற்காக தனித்தனி கவுண்டர் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரிக்கு தனியா போட்டிருக்கோம், SCSTக்கு தனியா போட்டிருக்கோம், தனி தொகுதி பொது தொகுதிக்கு தனியா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக அலுவலகத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. முதல் நாள் கொஞ்சம் ஆர்வமாக சில பேர்லாம் விருப்ப மனுக்களை வாங்கினாங்க. 10,000 5,000 அப்படின்லாம் அவங்க விருப்ப மனுக்கள்ல தொகை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் குறித்தோ அல்லது விஜய பிரபாகரன் குறித்தோ சுதீஷ் குறித்தோ தேமுதிக குறித்தோ ஏதாவது கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல யார் பேசினாலும் பாசிட்டிவா பேசினா அமைதியா இருக்காங்க. அவங்க ஆகா ஓஹோ பிரம்மாண்டம், விஜயகாந்துடைய அப்படியே செல்வாக்கை தூக்கி நிறுத்துறாங்க, பிரேமலதா விஜய் பிரபாகரன் வேற லெவல்ல வந்துட்டாரு அப்படின்னு அவங்களை புகழ்ந்தா கொண்டாடுறாங்க. ஒருவேளை இருக்கிறத சொன்னா, உண்மையை சொன்னா, இவர்கள் 2 பக்கம் பேரம் பேசுறாங்க, பண பேரம். இப்ப விஜய் பிரபாகர் சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் எனக்கு ஆசை கிடையாது, எங்க அம்மாவுக்கு அந்த ஆசை கிடையாது, நீங்க எல்லாம் எம்பி ஆகிற எம்எல்ஏ தான் நாங்க தொகுதிகள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. இந்த தொகுதிகள் பேசிக்கிட்டு இருக்கோன்ற வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் என்ன இதுக்கு நீங்க 234 தொகுதி விருப்பம் மனு வாங்குறீங்க. அப்ப யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விஜயகாந்த் பேர்ல இருக்கிற விஜயகாந்த் ரசிகர்களை, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிற ரசிகர்களை ஏமாத்துறீங்க. அதுதானே தெளிவாக தெரியுது. 234 தொகுதி நீங்க நிக்க போறது கிடையாது. அப்புறம் அதுக்கு எதுக்கு 5,000 10,000 வசூல் பண்றீங்க? இதுல பெரிய பண பேரத்தை, பண வசூல் பண்றதுக்கு தான் உங்களுடைய திட்டமாக இருக்கு. இதை விஜயகாந்த் ரசிகர்கள் நன்றாக உணர்ந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க கழுதை தெரிஞ்சு கட்டணமாயி போச்சு. முன்னாடி இருந்த அந்த நிலைப்பாடு இல்ல. விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலத்திலே அந்த கட்சியினுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து கடந்த தேர்தலில் வெறும் 0.43% தான் வாங்கினாங்க. 1%க்கும் குறைவு, 0.5% கூட கிடையாது. இதான் அவரோட லட்சணம். ஆனால் விஜயகாந்தோட மறைவுல பெரிய மக்கள் கூட்டம் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சமீபத்துல கடலூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல சொன்னாங்க, நான் யார் யாரோட கூட்டணி போறேன்னு அந்த கூட்டத்துல அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதுவுமே அறிவிக்கல. அங்கேயும் ஏமாத்திட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த மாத இறுதியில ராஜ்யசபா சீட்டுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இங்க திமுக சைட்ல 4 பேருக்கு பதவி காலியாகுது, அதிமுக சைட்ல 2 பேருக்கு பதவி காலியாகுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடங்களுக்கான பதவிகள் காலியாகுது. இது தவிர நாடு முழுக்க பல இடங்கள்ல பாஜக காங்கிரஸ் நபர்களுடைய அந்த ராஜ்யசபா எம்பி சீட்லாம் காலியாகுது. நாம எப்படியாவது ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிடணும். கடந்த முறை அதிமுக தருவதாக சொன்னது, அந்த மாதிரி தராம ஏமாத்திட்டாங்க. இந்த முறை வாங்கி எப்படி தம்பிக்கு வாங்கி கொடுத்தணும்னு பிரேமலதா ஒத்த கால நிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை கிடைக்குமானா அதுவும் குதிரை கொம்பா தான் இருக்கு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பண பேரத்தை பேசுறாங்க. இவர்கள் இருக்கிற நெருக்கடி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 இடங்களை ஜெயிச்சாதான் கட்சி நிற்கும், கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும், முரசு சின்னம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா முரசு சின்னம் போயிடும், கட்சியோட அங்கீகாரம் ஏற்கனவே இல்லாம போயிடுச்சு, கட்சி அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. ஆனா இங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொடுப்பதற்கு தயாரா இல்லை. 8 கிடையாது, 6 சீட் தான் தருவோன்றாங்க. எடப்பாடி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து கேட்டையே மூடிட்டார். நீ போய் அங்க பாஜக போய் கேட்டுக்கோ, இங்க வராதேன்னு சொல்லிட்டார். பணம் தரோம், இவ்வளவு சீட்டு தரோம்னு சொன்ன பிறகும் அவரை டார்ச்சர் பண்ற மாதிரி இந்த அம்மா இன்னும் முடிவு பண்ணல, இன்னும் எனக்கு நேரம் வரல, இன்னும் நேரம் வரல, உரிய நேரத்துல அறிவிப்பேன் அப்படின்னு இந்த பேரம் ஒரு பக்கம் பின்வாசல் வழியா பேரம் பேசிக்கிட்டு முன்னாடி இல்ல இல்ல இல்லன்னு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசினா அதை சுட்டி காட்டினா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருது. அவங்க சார்ந்து இருக்கிற அந்த இப்ப எப்படி விஜய் தற்குறிகள் இணையத்துல பயங்கரமா ஆபாச வார்த்தையில் அர்ச்சனை பண்ணுவாங்களோ, அது மாதிரி இந்த விஜயகாந்துடைய பெயரை வைத்திருக்கிற ரசிகர்கள், விஜயகாந்த் நல்ல மனிதர், அவர்கிட்ட அவர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்துச்சு. அவர் உடல்நல குன்றின உடனே அந்த கட்சி நாசமா போச்சு. இப்ப சுத்தம் மோசம். இந்த முறை அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அவர்கள் அணி சேராம போயிட்டாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. கடந்த எம்பி தேர்தலில் என்ன பண்ணாங்க, பணம் சீட்டு பணம் பணம் சீட்டு பணம்னு போய் டிடிவி தினகரனோட கை கோத்து நின்றாங்க. என்ன ஆச்சு? 21 தேர்தலில் அதான் நடந்துச்சு. என்ன ஆச்சு? சோ இது எல்லாமே தோல்விதான். ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கல. ஜெயலலிதா அன்றைக்கு அசம்பிளியில என்ன சொன்னாங்களோ அதான் நடக்குது. அந்த அம்மா வேத வாக்காக சொல்லிட்டாங்க, இனிமே எந்த காலத்திலும் தேமுதிக ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்ற வளாகத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க
அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அது இன்னைக்கு வரைக்கும் அது பலிக்குது, நடந்துகிட்டு இருக்கு. வேற வாய்ப்பு இல்லாம போச்சு அவங்களுக்கு. இப்போ இவங்க ஒரு பக்கம் திமுக சைடுல பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுக சைடுல பேசிட்டு இருக்காங்க. இங்க பேசுறது அங்க சொல்றாங்க, அங்க பேசுறது இங்க சொல்றாங்க. ஏவாவேலு ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்று போறாரு. ஏவாவேலு தரப்புல இருந்து ஒரு தகவல் வருது. என்ன தகவல்னா, நான் தேமுதிக தரப்புல பேசுறேன்னு சொல்ற தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கு சொல்ற செய்தி தெரியுமா? இவங்க எடப்பாடி அப்படிதான் வச்சுதான் மிரட்டிட்டு இருக்காங்க. நான் பாரு திமுக சைடுல பேசிட்டு இருக்கேன், இந்த எங்க ஊர் மாவட்டக்காரர் தான், எங்க மாவட்ட அமைச்சர் தான் பேசிட்டு இருக்கோம், அவர் வந்து திமுக சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இத்தனை சீட்டு தரேன்றாருன்னு பேரம் பேசுவதற்கு அவரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, எனக்கும் தேமுதிக சம்பந்தம் கிடையாது, நான் வந்து பேசவே இல்லை அப்படின்னு கை விரிச்சிட்டோன்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின கதையாகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு இடையிலேயே 234 தொகுதிக்கு விருப்ப மனு வாங்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த ரெண்டு கட்சியும் பதறி போய், ஐயோ அப்படிலாம் முடிவெடுத்துடாதீங்க, நீங்க வந்தாதான், ஏன்னா நீங்க இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்னு எல்லாம் பதறிக்கிட்டு ஓடி வருவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க பார்த்தாங்க திமுகவும் அதிமுகவும், நீ என்னன்னா வாங்கிக்கோ, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எடப்பாடி கேட்ட சாத்திட்டாரு. உண்மையிலே எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கதவை சாத்திட்டாருங்க. போய் பாஜக கிட்ட வாங்கிக்கோ. பாஜக இப்ப வந்து 23ஆம் தேதி பிரதமர் மீண்டும் தமிழகம் வருகிறார். அந்த கூட்டத்துல இவங்க போய் ஏறினாங்கன்னா ஒருவேளை எம்பி சீட்டுக்கு வெளி மாநிலங்கள் ஏதாவது மாநிலத்துல ராஜ்யசபாக்கு கிடைச்சதுன்னா கிடைக்கும். ஆனா அதுவும் நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. இதுதான் அவங்களோட நிலைமை. திமுக தெளிவா சொல்லிருச்சு, காசெல்லாம் தரமாட்டோம், கையில 6 சீட்டு தரோம், இஷ்டம்னா நீ இல்லு, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுடைய பொறுப்பு அப்படின்றாங்க. ஆனால் இவர்கள் திமுக சைட்ல வரதோட அதிமுக சைட்ல போனா நிறைய பணம் கிடைக்கும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு இடையிலேயே நம்ம நிக்க போறதே 6, 5, 8 அந்த மாதிரிதான் சீட்ல தான் நிக்க போறோம். நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம தொண்டர்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணது எப்படின்னு ஒரு கணக்கை போட்டு சுதீஷ், பிரேமலதா, விஜய் பிரபாகரன் மட்டும் குடும்ப ரீதியாக ஒரு முடிவெடுத்து 234 தொகுதி, பாண்டிச்சேரி 30, மொத்தம் 264 தொகுதிக்கு விருப்ப மனு, ஒரு தொகுதிக்கு 10,000 5,000 அப்படின்னு சொல்லி பிளான போட்டாங்க. போட்டு எல்லாரும் வாங்குங்கடா அப்படின்னு முதல் நாள் ஆர்வம் இருந்துச்சு, ஏதோ ஒரு 10 பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நிக்க போறதே 8 தொகுதி தான், 8 6 என்ன கிடைக்குதோ அதான் நிக்க போறாங்க. நிக்கிற தொகுதியில ஜெயிப்பாங்களானே தெரியாது. இந்த லட்சணத்துல நாம ஏன்டா நிக்காத தொகுதிக்கெல்லாம் பணம் கட்டணும் அப்படின்னு அவர்கள் வெறுத்து போயிட்டாங்க. விஜயகாந்துடைய உண்மையான ரசிகர்கள், அவங்க இன்னும் பதவியிலாம் இருக்காங்கல்ல, பாவம் இந்த அம்மாவை நம்பி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப தெளிவாக விருப்ப மனு வாங்குவதற்கு வரவே இல்லை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்குதாங்க, காலியா இருக்கு. புகைப்படங்கள்லாம் இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிரேமலதா கொந்தளிப்பாங்க, சுதீஷ் ஒரு பக்கம் கொந்தளிப்பாரு, விஜய பிரபாகரன் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாரு. உண்மையை சொன்னா அவங்களுக்கு கசக்கும். அடிப்படையில நேர்மையான அரசியலை பண்ணுங்கன்னா பேர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண பேர அரசியல். கேட்டா காசு இல்லைன்னு வாங்க, பணமே இல்லை எங்க கிட்ட வாங்க. அப்போ நீங்க வாங்க, ஊரு தேர்தலையும் வாங்குற பணத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வியை நம்ம கேட்கலனாலும் பல பேர் கேட்கறாங்க. நீங்க திருச்சி சூர்யான்னு சொல்லி நம்முடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்க அவர் வீடியோலாம் நிறைய பார்த்திருப்பீங்க. அவர் அவ்வளவு கழுவி ஊத்திருக்காரு. நாயை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்ராசிட்டி என்ன, உங்ககிட்ட இன்னென்ன வாகனங்கள் இருக்கு, இந்தந்த விஷயங்களை இவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. நீங்க உண்மையே நேர்மையான ஆளா தான் என்ன பண்ணிருக்கணும், போய் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நடந்துருமா? அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லை, நாங்க அப்படிலாம் நாய் வச்சிடல, விஜயகாந்த் உயிரோட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட நாய் கண்காட்சிக்கு போனாங்கன்னு சொல்லி அவர் வெளிப்படையா பேசுறாங்க. இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல. அவர் உயிரோடு இருக்கும்போது நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம், ஒரு நாள் விஜயகாந்த் விட்டு நாங்க வெளியே போகவே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லை. ஏன்னா இவர்கள் போனது உண்மைன்னு அந்த மருத்துவமனை டாக்டரே சொன்னார்னு அவர் பேசுறாரு. பெரும்பாலும் பொது வழியில ஆதாரம் இல்லாம யாரும் அவ்வளவு தீவிரமான விஷயங்களை பேச மாட்டாங்க. அப்ப அவர் பேசுறாருன்னும் போது அதுல உண்மைத்தன்மை இருப்பதனுடைய வெளிப்பாடு தெரியுது நமக்கு. இவங்க ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னா, நம்ம வசூல் பண்ற நேரத்துல, அறுவடை பண்ற நேரத்துல இவன் ஆட்டத்தை கலைக்கிறானே, ஐயோ சிக்கலா போயிடுமே, அதனால இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சா பயந்துருவான், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பயந்துருவான் அப்படின்னு சூர்யா மேல, தமிழா பாண்டியன் மேல, இன்னும் சில பேர் மேல கம்ப்ளைண்ட். நீங்க பொதுவெளியில இந்த மாதிரி தேமுதிக குறித்து உண்மையை யார் பேசினாலும் கொஞ்சம் வேகமா பேசிட்டாங்கன்னா உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அப்ப அடிப்படையில நீங்க உங்க மாத்திக்க மாட்டீங்க, வசூல் பண்றதை நிறுத்த மாட்டீங்க, பணம் தான் உங்களுக்கு பிரதானம். அவர் பாவங்க, நல்ல மனுஷங்க, அந்த மனுஷனுடைய பேரையே கெடுத்து குட்டி சுவராக்கி இந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டறிம்பாய் போச்சு. இந்த தேர்தலிலும் எனக்கு தெரிஞ்சு 2 கட்சியும் திராவிட கட்சிகள் தெருவில் நிறுத்த போறாங்க. இவங்களை மீண்டும் தெருவில் தனித்து விடப்படுகிறது தேமுதிக.
அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1% கூட இல்ல ஓட்டு. அதனால இவங்களை சேர்க்கிறவங்களுக்கு தான் நஷ்டம். சுமையை தூக்கிட்டு போனோம்ல. இதுதான் அங்குள்ள நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருப்போம். தேமுதிகவுடைய ஆட்டம் காட்டுற விஷயங்கள்ல இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆட்டத்தை ஓடுவாங்க? இன்னும் 60 நாளுக்குள்ள தேர்தலை சந்திக்கணும், வேட்பாளரை முடிவு பண்ணணும், எந்த தொகுதின்னு முடிவு பண்ணணும். நிச்சயமாக 214 தொகுதியில் நிக்க போறது கிடையாது, பாண்டிச்சேரியில் நிக்க போறது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு வந்து வசூல் பண்றீங்கன்னா பணம், காசு, துட்டு, மணி, இதுதான் பிரதானம். இதற்காக தான் அந்த ஆபீஸை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பையன் கூட வந்து அங்க மனு வாங்க வரவே இல்லை. இதுதான் நிலைமை. இந்த அசிங்கம் அவமானம் தேவையா அப்படின்னு கேட்டா உடனே கோபம் வரும். நம்ம என்ன பண்ண முடியும்? பொறுத்திருப்போம். இந்த மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.